டோனி பாபிஸ் வெல்கம் பேக் டு another எபிசோட் ஆஃப் லுப்ல லைஃபே. இன்னைக்கான நாள் அப்பாவோட காடியில் தான். ஏன்னா நம்ம காடி இன்னும் ரெடியாகாத நிலைமை தான். அதனால் என்ன பண்ணிட்டேன், முதல் வெளியே போய் எரிபொருட்களை நிரப்பியாச்சு. நிரப்புற இடத்துல கொஞ்சம் லைன் நின்னாலும் பரவாயில்ல, நான் நிரப்பி தான் வந்தேன். ஏன்னா வண்டி மூவ் ஆகாதுல்ல. ஓரா உடனே போய் நம்ம அண்ணனோட லொக்கேஷனில் இறங்கியாச்சு. அங்கேருந்து ஷூட்டுக்கான பொருட்களை எடுத்து விட்டு முதல் ஷூட்டுக்கு கிளம்பணும். போகிற வழியில் பார்த்தேன், என்னடா எல்லாரும் வைக்கிற ஷாட், என்னடா நான் நிழல்லையே ஷாட் வைப்பேன் அப்படின்னு ஒரு விரவலான ஷாட் வச்சேன். மனசில் ஒரு மிஷ்கினுங்க, அந்த வச்சிருக்கான் பாரு ஷாட்டு அப்படிங்கிற மாதிரி மைண்டில் ஒரு ஷாட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு, சீன் போட வேணாம் அப்படின்ட்டு நேராக வண்டியை ஒரே அழுத்தி கிளம்பியாச்சு. அங்கே போனோன்னே முதல் வெளியாக கிம்பிள்களை நீட்டாக அசம்பிள் செய்து விட்டேன். அதனோட ஆஸ்டியில் பார்த்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அசம்பிள் பண்ணோடனே கிம்பிளோட சேர்ந்து ஆட ஆரம்பித்தேன். ஜிம் கலக்க நானும் ஆட ஆரம்பிச்சிட்டேன். ஆனது போதும் கிம்பிளை தூக்கிட்டு நேராக ஷூட்டுக்கு கிளம்பிட்டேன். உள்ளே ஷூட்டு ஸ்பாட் எடுத்தேன். ஒவ்வொரு ஷாட்டுக்கும் ஒரு மணி நேரம் ஆச்சு. கிளைமேக்ஸ் பார்த்தா இடமே க்ரௌட் ஆகி போச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரில, இருந்தாலும் பரவாயில்ல, என் ஷூட் திறமையை காமிச்சாகுன்னு 4 பேர் தலைமையில் ஏறி நடந்தாவது ஷூட்டை முடிக்கலான்னு பார்த்து ஒரு வழியாக ஷூட்டை முடிச்சுட்டு கேமரா எல்லாத்தையும் நீட்டாக பேக் பண்ணுற பொசிஷனில் இறங்கிட்டேன். இன்றைக்கி அங்கேயே தான் லஞ்சு டின்னரு அதையும் முடிச்சு விட்டு நம்ம அண்ணனோட காடியில் நேராக ஃபஸ்ட்டு நம்ம காடி எடுக்க போகணும்ல. அதனால் அங்கே போய் என் காடி எடுத்துகிட்டு, இருட்டானாலும் பரவாயில்லடா நைட்டு 12 மணிக்கு எங்கள் அப்பா காடி எடுத்துகிட்டு வேறு லெவலாக வீட்டுக்கு வந்து இன்னைக்கான நாளை முடிச்சிட்டேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பிச்சிக்கோ.